குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். ப்ரீவியஸாக நம்ம ஜியாகிரஃபியில் லெசன் 5 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி புக்கு எக்ஸசைஸில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் மேட்ச் த ஃபாலோயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. isn't it? டுடே ஆன்சர் த ஃபாலோயிங். என்ன பார்க்க போகிறோம்? ஆன்சர் த ஃபாலோயிங். ஆல் ஆஃப் யூ டேக் ஓ ஜியாகிரஃபி நோட். டேக் த நியூ பேஜ். மேலே டாப்பில் லெசன் 5 போட்டுக்கோங்க. வாட்டர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கணும். நியூ பேஜில் தான் எழுதணும். ஃப்ரண்ட் பேஜில் கொஞ்சோண்டு பேஜ் இருந்தாலும் அதில் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. ஸோ நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. டாப்பில் லெசன் 5 போட்டுக்கிட்டு வாட்டர்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் precipitation? What is precipitation? Precipitation-னா என்ன அப்படின்னா மழைப்பொழிவு அப்படின்னு அர்த்தம். Precipitation-னா என்னது? மழைப்பொழிவு. What is precipitation? மழைப்பொழிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. See the answer. The process through which water from the atmosphere falls down on the earth called precipitation. அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காங்க? The process, என்ன ப்ராசஸ் நடக்குன்னு பாருங்கள். The process through which water from the atmosphere falls down on the earth called precipitation. வாட்டர் வந்து அட்மாஸ்பியர்னால் என்னென்னா வளிமண்டலம் அல்லது காற்று மண்டலம் அல்லது வாயு மண்டலம், எல்லாமே அதுக்கு ஒரே சேம் மீனிங் தான். ஓகே, அந்த வளிமண்டலத்தால் அது என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே குளிர்ந்து மேலேருந்து அப்படியே கீழே வருது பார்த்தீங்களா, எர்த்துக்கு வருது பார்த்தீங்களா, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா precipitation. ஓகே, say once again, what is precipitation? The process through which water from the atmosphere falls down on the earth called precipitation. Okay, shall I move second question? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஆன்சரும் ரைட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணிக்கிடணும். ஓகே, பண்ணிவிட்டு நம்பர் 2 போட்டுக்கணும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் precipitation ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? எல்லோரும் எழுதிட்டிங்களா? இதுக்கு ஆன்சர் மேடம் புக்கிலேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 30 இருக்குது. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 30 இருக்குது. மேடம் ஓல்டு புக் வச்சுருக்கேன், எனக்கு பேஜ் நம்பர் 30 இருக்குது. அதாவது அந்த லெசன் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே பேஜில் தான் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 30 எடுத்தாச்சா? அதில் தேர்ட் பேராகிராஃப், எத்தனாவது? தேர்ட் பேராகிராஃபில் மேடம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணதில் மேடம் சொல்லி ரீட் பண்ணி தான் நான் வந்து ஆன்சர் சொல்லுதேன். ஸோ எனக்கு தெரியலை, எழுத்து சின்னதாக இருக்குது பெரியதாக இருக்குதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. சரியாம்மா? புக்கில் தான் இருக்குது ஆன்சரே. ஓகே, பேஜ் நம்பர் 30 தேர்ட் பேராகிராஃப், அதில் ஸ்டார்டிங்கில் இருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. த ப்ராசஸ் by which water continually changes its form and circulates between oceans, atmosphere and land is known as the water cycle. இல்லை லெசன் நடத்தும் போதே மேடம் சொல்லியாச்சு, அப்படிதானே? பாருங்கள், இன்னொரு தடவை பாருங்கள். The process by which water continually changes its form and circulates between oceans, atmosphere and land is known as the வாட்டர் சைக்கிள். சரியா? இதுலேயும் அந்த ப்ராசஸ் தான் நடக்க பாருங்கள். இந்த ப்ராசஸ் நடக்குது. த ப்ராசஸ் பை விச் வாட்டர் கண்டினியூவலி சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம், என்ன ஃபார்ம் எப்படி இருக்குது, அண்ட் சர்க்குலேட்ஸ் பிட்வீன், எதுக்கு இடையில இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, கண்டினியூஸில் எதுக்கு இடையில சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது, ஓசன், அட்மாஸ்பியர் அண்ட் லேண்ட். அவ்வளோதான். அதாவது கடல்லேருந்து காற்று வழியாக மேலே போகுது, திரும்ப என்ன செஞ்சிருது, கீழே வந்துடுது. இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா வாட்டர் சைக்கிள். The process by which water continually changes its form and circulates between oceans, atmosphere and land is known as the water cycle. Okay, சரி, இப்போ செகண்ட் கொஸ்டினும் பார்த்தாச்சு, அதுக்குள்ளே ஆன்சரும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின்.
Third one, what are the facts affecting the height of the waves? What are the factors affecting the height of the waves? Waves means அலைகள். இந்த அலைகள் என்ன காரணத்தினால ஹைட்டாக வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதான் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஹைட் ஆஃப் த வேவ்ஸ். See the answer. The factors affecting the height of the waves are as follows. என்னெல்லாம் பாருங்கள். இந்த பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கேன் மேடம், நீங்களும் அதே மணிக்கு பாயிண்ட் போட்டு எழுதிருங்க. எப்படி எழுத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் த விண்ட். விண்டுன்னு என்னது? காற்று. காற்று ரொம்ப ஸ்பீடாக அடிக்கிறதுனால ஹைட்டாக வருது. த அனதர் ஒன் இஸ் எர்த்குவர்க், ஏ வால்கானிக் எரப்ஷன் ஆர் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ். Underwater landslides. So once again, what are the factors affecting the height of the waves? அலைகள் உயரமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The factors affecting the height of the waves are as follows. என்னென்னு பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் த விண்ட், காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அலைகள் உயரமாக வருது. த அனதர் ஒன், எர்த்குவர்க். எர்த்குவர்க்னு என்னது? நில அதிர்வு. ஏ வால்கானிக் எரப்ஷன். வால்கானிக்னா என்னது? எரிமலை வெடிப்பு. ஆர் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட், பூமிக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு. இது எல்லாம் தான் என்னது அப்படின்னா காசஸ். ஓகேவா? வேவ்ஸ் ஹைட்டாக வர்றதுக்கு இதுதான் காசஸ். ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ செகண்ட் கொஷின் எழுதி முடிச்சு நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அடுத்து என்ன செய்யணும்? நம்பர் 3 போட்டுட்டு கொஷின் எழுதிட்டு எப்போதுமே ஒரு லைன் லீவ் பண்ணி தான் மேடம் எழுத சொல்லியிருக்கேன். அதே மணிக்கு லீவ் பண்ணியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு கொஷின் எழுதிட்டு அடுத்த ஒரு லைன் விட்டுட்டு ஆன்சர் எழுதணும். ஆர்எஸ் ஃபாலோஸ் வரைக்கும் எழுதிட்டு இதே மாதிரி 2 பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் நம்பர் 1 போட்டு ஸ்பீட் ஆஃப் த விண்ட் எழுதி முடிச்சிடணும். அடுத்து கீழே நம்பர் 2 போட்டு எர்த்குவர்க், ஏ வால்கானிக் எரப்ஷன் ஆர் அண்டர் வாட்டர்ஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ் எழுதணும். இடம் கிடக்குன்னு நேரம் ஒன்று போல் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. ஓகேவா? மேடம் எப்படி எழுதியிருக்கணும் அதே மணிக்கு என்ன செய்யணும், நீங்களும் நோட்டில் ரைட் பண்ணணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Fourth one, which factors affect the movement of ocean water? Which factors affect the movement of ocean water? ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம்? அதான் விச் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர். ஓகேவா? சரி, என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் the gravitational pull of sun and moon. Gravitational என்னது? புவியீர்ப்பு விசை. ஓகே, the gravitational pull of sun and moon. Third point, warm and cold currents. Warm and cold currents. Fourth one, wind. Fourth one, wind. இந்த ரீசனால தான் ஓசன் என்ன செய்யுது? மூவ்மெண்ட் ஆகுது. ஓசன் வாட்டர் என்ன செய்யுது? மூவ்மெண்ட் ஆகுது. See once again, which factors affect the விளைவுகள். affectனா என்னது? விளைவுகள். சரியா? which factors affect the movement of ocean water? first one, temperature என்னது? வெப்பநிலை. second one, the gravitational pull of sun and moon. புவியீர்ப்பு விசை. சன்னும் மூனோட புவியீர்ப்பு விசை காரணமாக. அடுத்தது warm and cold currents. கோல்டு கரண்ட்ஸ்னால் என்னது? நீரோட்டங்கள். அதனால் வெப்பம் ஆண்டு குளிர்ந்த கடல் நீரோட்டங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா விண்டுன்னு என்னென்னா காற்று. விண்டுனா என்னது? காற்று. இந்த ரீசனால தான் ஓசன் வாட்டர் என்ன செய்யுது அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகுது. மூவ்மெண்ட்னா என்னது? இயக்கம்னு அர்த்தம். மூவ்மெண்ட்னா என்னது? இயக்கம், நகர்வு அப்படின்னு அர்த்தம். See once again, which factors affect the movement of ocean water? Answer, first one, temperature. Second one, the gravitational pull of sun and moon. Third one, warm and cold currents. Fourth one, wind. ஓகே, இது நம்ம தேர்டு கொஸ்டின் எழுதி முடித்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம்ல. அடுத்து ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு நம்பர் 4 போட்டு அதுக்குள்ளே கொஷின் எழுதிக்கிடணும். அதுவும் ஒரு லைன் லீவ் பண்ணி பண்ணி தான் எழுதணும். அதே மாதிரிக்கு ஆன்சர் 1 by 1 தான் என்ன செய்யணும் அப்படின்னா பாயிண்ட் போட்டு எழுதணும். இதையும் என்ன செஞ்சிடக்கூடாது? நேரையே என்ன செஞ்சிடக்கூடாது? எழுதிடக்கூடாது. நம்பர் 1 போட்டு டெம்பரேச்சர் போடணும். அப்புறம் ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு நம்பர் 2 போட்டு என்ன செய்யணும்? செகண்ட் 1 எழுதணும். அப்புறம் லைன் லீவ் பண்ணிவிட்டு தேர்ட் போட்டு தேர்ட் 1 எழுதணும். 3 போட்டு தேர்ட் 1 எழுதணும். அப்புறம் ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு 4 போட்டுட்டு அதுக்குள்ளே ஆன்சர் எழுதிக்கிடணும். ஓகே,
சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Fifth question. What are tides and how are they caused? Fifth question என்னது? What are tides? Tideனா என்ன? And how are they caused? அதுக்கு என்ன காரணம்? டைடுனா என்ன, அந்த டைடுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைட்ஸ்னால் என்ன படிச்சிருக்கோம்? ஓதங்கள். என்னது? ஓதங்கள். அதுக்கு அந்த ஓதங்கள் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் இதுக்கு புக்கிலே மேடம் மார்க் பண்ணி கொடுக்கேன், பார்த்துக்கிடலாம். ஓகே, இந்த கொஷினை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? நோட்டில் எழுதிக்கிடணும். இப்போ 4 கொஷின் வரைக்கும் எழுதி நம்ம அண்டர்லைன் பண்ணியிருப்போம்ல. அடுத்து நம்பர் 5 போட்டுக்கிட்டு வாட் ஆர் டைட்ஸ் அண்ட் ஹவ் ஆர் தே காஸ்ட்னு எழுதிக்கிடணும். அதுக்குள்ள ஆன்சர் மேடம் இப்போ எடுத்து காமிப்பேன். ஓகே, பேஜ் நம்பர் 35. பேஜ் நம்பர் 35ல் ஆன்சர் இருக்குது பாருங்கள். அந்த டைட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லாஸ்ட்டில். அந்த இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து செகண்ட் லைனில் இருக்குல்ல அந்த டைடு வரைக்கும். அடுத்து பின்னாடியும் அது இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஒன். பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுத வேண்டாம், பேராகிராஃப் மாதிரிக்கே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கிடணும். ஓகேவா? இந்த பேஜ்லேயும் அடுத்த பேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நோட்டில் என்ன செய்யக்கூடாது, பாயிண்ட் போட்டு எழுதக்கூடாது. ஒரே பேராகிராஃபாக தான் என்ன செய்யணும், எழுதணும். இப்போ பேஜ் நம்பர் 35ல் இந்த டைட்ஸுங்கிற சைடு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரா. The rhythmic rise and fall of ocean water twice in a day is called a tide. டைடுனா என்னது? The rhythmic rise and fall of ocean water. கடல் தண்ணி வந்து என்ன செய்யும், கடல் வாட்டர், ஓஷன் வாட்டர் வந்து என்ன செய்யும், ஒரு நாளைக்கு 2 வாட்டிக்கு ஒரு ரிதமிக்காக அப்படியே ரைஸ் ஆகி அண்டு ஃபால் ஆகும், மேலே போய்ட்டு அப்படியே கீழே வரும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா டைடு, கடல் ஓதங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the rhythmic rise and fall of ocean water twice in a day is called a tide. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 36ல், அதாவது அடுத்த பேஜில் மேலே டாப்பில் பாருங்கள் அந்த பேரால் அதுக்கு என்ன காசஸ்ன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஆன்சர் தான் இது. The strong gravitational pull exerted by the sun and the moon on the earth's surface causes the tide. Okay, the strong gravitational pull exerted by the sun and the moon on the earth's surface causes the tide. முன்னாடி இருக்குது டைடுனா என்னென்னு படித்தோம். இது வந்து டைடு கடல் ஓதங்களுக்கு என்ன காரணங்கிறதுக்கு தான் இது ஆன்சர். ஆனால் நீங்கள் நோட்டில் எழுதும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஒரே பேராகிராஃபாக தான் எழுதணும், பாயிண்ட் போட்டு எழுத வேண்டாம். புக்கில் மாத்திரம்தான் அந்த பேஜில் இந்த பேஜில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுன்னு எழுதியிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், பேராகிராஃபாக எழுதிக்கிடணும். ஓகே, சரி, இப்போ முடிஞ்சிட்டா. இப்போ 5th கொஸ்டினுக்கு எழுதியாச்சு. வாட் ஆர் டைட்ஸ் அண்ட் ஹவ் ஆர் தே காஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் என்னது? The rhythmic rise and fall of ocean water twice in a day is called a tide. The strong gravitational pull exerted by the sun and the moon on the earth's surface causes the tides. ஓகே, இப்போ இது எழுதி முடிச்சாச்சு. 4th கொஸ்டினுக்கு அடுத்து 5th கொஸ்டின் போட்டு ஆன்சரை எழுதி முடிச்சாச்சு. அடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நம்பர் 6ன்னு போட்டுக்கோங்க. வாட் ஆர் ஓசன் கரண்ட்ஸ்? வாட் ஆர் ஓசன் கரண்ட்ஸ்? ஓகே, நம்பர் 6 என்னது? வாட் ஆர் ஓசன் கரண்ட்ஸ்? கடல் நீரோட்டங்கள் என்றால் என்ன? கடல் நீரோட்டங்கள் என்றால் என்ன? ஓசன் கரண்ட்ஸ்னால் நீரோட்டங்கள், சரியா? ஓசன் கரண்ட்ஸ்னால் என்னது? கடல் நீரோட்டங்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் மேடம் புக்கிலேயே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வெரி சிம்பிள் தான். ஓகே, நோட்டில் நம்பர் 6 போட்டு கொஷின் எழுதிக்கோங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 36. அதில் லாஸ்ட் பேரால் ஓசன் கரண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பேரால் உள்ள ஆன்சர் தான். ஓகே, இருக்கட்டும். பாருங்கள், ஓசன் கரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் கான்ஸ்டன்ட்லி ஆன் த ஓசன் சர்ஃபேஸ் இன் டெஃபினைட் டைரக்ஷன்ஸ். The ocean currents may be warm or cold. The ocean currents may be warm or cold. Okay, கடல் நீரோட்டங்கள்னால் என்னது சொல்லியிருக்காங்க? ஓசன் கரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங். ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னது? ஆவியாகி போகிறது. வாட்டர் வந்து ஆவியாகி மேலே போகிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, அதாவது மேலே போகிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு டெஃபினைட் டைரக்ஷன்ஸில், ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ஸில் அது என்ன செய்யும் அப்படின்னா ஆவியாகிக்கிட்டே போகும்.
இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஓசன் கரண்ட்ஸ். அது எப்படியா இருக்கலாம், வார்மாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம். ஓகே, see once again, what are ocean currents? Ocean currents are streams of water flowing constantly on the ocean surface in a definite direction. The ocean currents may be warm or cold. ஓகே, இதோட இந்த லெசனில் உள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு. லெசன் நடத்தியாச்சு. ஜியாகிரஃபியில் 5th லெசனில் லெசன் நடத்தியாச்சு. புக்கு எக்ஸசைஸ் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் ஒரு 6 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உண்டு, அது எல்லாம் எழுதி போட்டாச்சு. இதோட ஜியாகிரஃபியில் 5th லெசன் முடிஞ்சாச்சு. அடுத்து சிவிக்ஸ், அடுத்த நாள் எதை பார்க்கலாம், சிவிக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த லெசன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், நல்லா படிச்சிடணும். கொஸ்டின் ஆன்சர்லாம் நோட்டில் எழுதிடணும். யாரும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப மேடம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதனால் யாரும் இன்கம்ப்ளீட்டாக இருக்காதீங்க, நல்லா எழுதிடுங்க நோட்டில். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.